வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து 8வது டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஜிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பொது அறிவு பகுதியில் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 100 வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கீஸ் அண்ட் டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கூற்று இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ காரணம்ங்கிறது அவர் தனது ஆட்சி காலத்தில் கங்கை நதி வரை படையெடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்லி அவருக்கு பட்டப்பேர் இருக்குது. அதனால் இது வந்து சரிதான். சரிங்களா? ஓகே, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான். கங்கை கொண்டான் அப்படின்னா கங்கை நதி வரை வடக்கு இந்தியாவில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேற்கு வங்காளம் வரை படையெடுத்து வெற்றி கொண்டாரதான் கங்கை கொண்டான்னு சொல்கிறோம். அதில் வெற்றி அடைஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வந்து அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் வந்து ஒரு ஏரியை வெட்டி சோழகங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியை வெட்டி கங்கை நதியை இங்கே வந்து அந்த குளத்தில் கலந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு நகரை நிர்மாணித்து அங்கே ஒரு கோயிலை கட்டினார் அப்படின்னு நமக்கு ஒரு வரலாறு நல்லாவே தெரியும். சரிங்களா? கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராஜேந்திர சோழன் தான், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன். சரிங்களா இல்லையா? ஓகே, அதேமாரி அவர் தனது ஆட்சி காலத்தில் கங்கை நதி வரை படையெடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி வரை படையெடுத்தார் அப்படிங்கிறது அதுவும் சரிதான். ஏன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள என்ன பண்ணிருக்காங்க, 5ஆம் மகிபாலன் அப்படிங்கிற ஒரு அரசரை வந்து டிஃபீட் பண்ணிருக்காரு. அப்போ அதிலிருந்து தான் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ஜெயங்கொண்டத்தில் வந்து ஒரு ஏரி வெட்டி வந்து என்ன பண்ணார், கலந்தாருங்கிற வரலாறு உண்டு. ஆனால் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது சரியான ஒரு கூற்றா அந்த பொருளை வந்து விளக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது தவறு. ஏன்னா மேலே உள்ள சென்டென்ஸ் வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கடாரம்னா என்ன மீனிங்னா மலேசியா. இந்த மலேசியா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிறது. அதனால் அதுக்கு வந்து சரியான பொருள் மீனிங் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அல்லங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சோழர் ஆட்சியை பற்றி பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனோட ஆட்சி முறைகள் இப்போ எப்படி இந்தியாவில் வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்குது, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்கா, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கா. மாநிலத்துக்கு கீழே வந்து என்ன பண்ணிருப்போம், வட்டம், மாவட்டம், ஒன்றியம், அப்புறம் ஊராட்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிர்வாக படிநிலைகள் வந்து இப்போ இருக்கா இல்லையா. இதுதான் வந்து சோழர் ஆட்சி காலத்தில் எந்த நிர்வாக படிநிலைகள் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி தான். என்னது, மண்டலம். சரிங்களா? அது கீழே வந்து நாடு, அப்புறம் குர்ரம், கிராமம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டாகி பார்த்துருவோம். அடுத்தது வந்து தேர்ட் ஒன்று, பின்வரும் கூற்றுகளை கவனி. ஸோ திருமுறை என்பது விஷ்ணுவை புகழ்ந்து பாடும் பாடல்களின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த திருமுறைகளுங்கிறது இது 12 திருமுறைகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைவாட், அதாவது சைவ மதம் சிவனை பேஸ் பண்ணி வழிபடக்கூடிய அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த திருமுறைன்னு சொல்லுவாங்க. விஷ்ணுங்கிறது வந்து தப்பு. சரிங்களா? ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூற்று வந்து ஒன்றுங்கிறது தவறுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? எது சரின்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது இது நாதமுனி என்னும் துறவியால் என்ன பண்ணப்படுது, இது தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாதமுதி அதை வந்து தொகுக்கல. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட இரண்டும் இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். ஸோ நாதமுதி வந்து இது வந்து தொகுக்கல, நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணிருக்காரு, இந்த 12 திருமுறைகள் தொகுத்தாருன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதனால் வந்து ரெண்டுமே தவறுங்கிறதா இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், 4வது, சைவ துறவியான திருஞான சம்பந்தரால் சமணத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூன் பாண்டியன் இன்னொரு பேர் நின்ற சீர் நெடுமாறன் சொல்லுவாங்க. என்னது, நின்ற சீர் நெடுமாறன். ஸோ நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு பேர். இந்த கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனுக்கு ஒரு தங்கை இருந்தாங்க, அவங்க பேர் திலகவதினு சொல்லுவாங்க. ஸோ திலகவதி வந்து பார்த்திங்கன்னா தீவிர சிவன் பக்தர். சரிங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கூன் பாண்டியனுங்கிற ஒரு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தில் இருப்பார். இந்த சமண மதத்தில் உள்ள தன்னுடைய அண்ணன், சரிங்களா இல்லையா, தவறான வழியில் போகிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு திலகவதிக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். அதனால் சிவன்கிட்ட வழிபட்டு இவருக்கு ஒரு நல்ல புத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிவன் வந்து திருவடியாடல் பண்ணி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் நோய் மாதிரி, இது கூன் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா இல்லையா, அல்சர் நோய் மாதிரி வயிற்று நோய் அப்படிங்கிற ஒரு நோயை வந்து வர வச்சு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி திரும்ப வந்து சமண மதத்திலிருந்து அவர் வந்து சிவனை போய் வழிபட்டு அந்த உடல்நிலையெல்லாம் சரியான மாதிரி ஒரு கதை உண்டு.
சரிங்களா. அதன் பிறகு வந்து சமண மதத்திலிருந்து என்ன பண்ணிருப்பாங்க, இது சைவ மதத்துக்கு மாறிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வரலாறு. சரிங்களா இல்லையா? ஓகே. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கூன் பாண்டியன், நின்றசீர் நெடுமாடன் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பின்வருவனவற்றுள் எத்தனை சரியாக பொருந்துகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. எத்தனை வந்து சரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. ஐகோலா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, முதலாம் புலிகேசி தான். இது வந்து சரிதான். ஐகோல் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா, ஐகோலா கல்வெட்டு வந்து யாருடைய வெற்றிகளை பற்றி சொல்லுது அப்படின்னா முதலாம் புலிகேசியை பற்றி சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இது வந்து குர்ரம் செப்பு தகடுகளுங்கிறது பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரவர்மனில் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறதா அதுக்கு வந்து ஆன்சராக. அப்போ வந்து தப்பு. வேலூர் பாளையம் செப்பு தகடுகள் வந்து முதலாம் நந்திவர்மனில், அது வந்து 2ஆம் நந்திவர்மனுங்கிறது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணை மட்டும் தான் சரிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 6வது கொஸ்டின், தவறான கூற்றை அடையாளம் காணவும். இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 தொடங்கப்பட்டது. சரிங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி 1935 ஏப்ரல் 1 வந்து தொடங்கப்பட்டதுங்கிறது இது வந்து என்னது, சரிதான். ஓகேங்களா. இது வந்து தவறான கூற்றை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து சரி. ஜனவரி 1, 1950 வந்து ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டதுங்கிறது தப்பு. சரிங்களா. அது வந்து 1949. என்னது 1949 தான் இந்த பேங்க் வந்து நேஷனலைஸ்டு பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. டாக்டர் அம்பேத்கரின் ரூபாயின் பிரச்சனை, அதன் தோற்றம் மற்றும் தீர்வு என்பது 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்திற்கான குறிப்பு கருவியாகவும் வழிகாட்டுதலாகவும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னது சரியான விடை தான். சரிங்களா. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், 1926 ஹில்டன் யங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த ரிசர்வ் வங்கி அமைச்சாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 1934 அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதனோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலையும், 1926 ஹில்டன் யங் கமிட்டி அதனோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலையும் RBI பேங்க் 1935 ஜனவரி 1ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க, சரி ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டதுங்கிறது உண்மைதான். அப்போ இதில் வந்து தவறான விடைங்கிறது என்னது, ஆப்ஷன் பி தான். அது 1950 வராது, 1949 வருங்கிறத புரிஞ்சுக்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 7வது கொஸ்டின். இந்த 7வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கம். ஐக்கிய நாடுகள் சபை எப்போ உருவாக்கப்பட்டது, 1945 அக்டோபர் 24 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். சரிங்களா. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1948. 1948 டிசம்பர் 10ங்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோமா இல்லையா, அது ஒன்று. அடிப்படை கடமைகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1976. 1976 இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டின் மூலமாக தான் 11வது அடிப்படை கடமைங்கிறது சேர்க்கப்பட்டது. அதனால் அதுக்கு தொடர்புடைய பாயிண்ட்டுங்கிறது இப்போதைக்கு இதில் வந்து என்னது 1976ங்கிறத புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1993 செட்டப் பண்ணுது. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான், அதாவது 3, 4, 2, 1ங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா. ஓகே. வேள்விக்குடி செப்பேடுகள் யாரால் வழங்கப்பட்டன அப்படிங்கிறது. சரிங்களா. முதலாம் வரகுண பாண்டியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸை வந்து வழங்கினார் அப்படிங்கிறது நமக்கு சிம்பிளாக அதில் புரிஞ்சிக்கலாம். சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த 9வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் இது வந்து ஆன்சர். சரிங்களா இல்லையா. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். டிசம்பர் 10ஆம் தேதி தான் என்னது வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது. ஓகேங்களா. டிசம்பர் 10, 1948 அன்று மனித உரிமைகள் குறித்த உலகளாவிய பிரகடனம் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ இதுவும் வந்து என்னது, இதுவும் சரிதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. அடுத்து வந்து 10வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்றை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 44 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது 1978 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அப்போ அது வந்து என்னது என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், சரியான கூற்று தானே. ஆமாம், இது சரிதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் என்ற கருத்து சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு இது கேட்டிருக்காங்க. எது சரின்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து 42வது சட்ட திருத்தம் 1976ன்னு வரும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 42வது சட்ட திருத்தம் 1976ன்னு வரும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, 44ன்னு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் இது தப்பு, எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து சோவியத் ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா அதுதான் சரி. சரிங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அமெரிக்கா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா ரஷ்யாங்கிறத நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகளைப் போலவே இயற்கையில் நியமிக்கப்படக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அது வந்து தவறு. இயற்கையில் நியமிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இல்லாது. இதுவரை அடிப்படை கடமைகள் 2 முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இதுவும் தப்பு தான். சரிங்களா. அடிப்படை கடமைகள் வந்து 2 முறைலாம் திருத்தப்படல. ஓகேங்களா. அதிகமாகவே பண்ணிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தாங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்கிறது அப்படிங்கிறது பிரிவு வந்து 39D அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆண் பெண்ணுக்கு அதாவது பார்த்தோன்னா சம வேலைக்கு சம பணிக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போமா இல்லையா? இந்த ஆர்டிகல் 16. சரிங்களா? அதேமாரி வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 39Dங்கிறது என்னது? இந்திய அரசியலமைப்பின்படி எந்த பிரிவு ஆண் பெண் தொழிலாளருக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்கிறது. சரிங்களா? இப்போ வந்து ஊர் சைடு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க, பாய்ஸுக்கு வந்து சம்பளம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக மூட்டை தூக்குவாங்க, வெயிட்டு தூக்குவாங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே மாதிரி சிட்டியில் வந்து பெரிய பெரிய இப்போ வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்குது, ஐடி கம்பெனியில் இருக்குது அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் பார்க்குறதில்ல. நாலேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களால வந்து கம்பெனிக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, லாபம் அதிகமாக இருக்குது, அவங்க நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ ப்ரொமோஷனில் இருந்து க்ரோத்தில் எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா சம வேலைக்கு சம வாய்ப்பு அப்படிங்கிறது தான். ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே சமமாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இப்போ இது 12வது பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படிங்கிறது. சரிங்களா? அரசியலமைப்பின் பிரிவு 21A 3 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து என்னது? எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தவறு தான். ஏன்னா இப்போ 21Aங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சர்வ சிக்ஷா அபியானுங்கிறது 2002 அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 6 to 14 6 to 14 ஏஜில் உள்ளவங்களுக்கு தான் இந்த கல்வி முறை வந்து கொடுக்குறாங்க. அப்போ தப்பு. இப்போ வந்து இந்த பிரிவு 21Aங்கிறது வந்து பார்த்தா 42வது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு தான். 86th அமெண்ட்மெண்ட்டு 2002 தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இந்த பிரிவு 21Aங்கிறது ஆட் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து இரண்டும் தவறுங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 13வது கொஸ்டின். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி தவறான கூற்றை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எது தப்பான இது? ஓகேங்களா? ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1998 நிறுவப்பட்டதுங்கிறது என்னது? 1998. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி மட்டுமே தலைவராக இருக்க முடியும். தலைவரை ஜனாதிபதி நியமிக்கிறார் அப்படிங்கிறது இது எல்லாமே சரிதான். தலைவரும் உறுப்பினர்களும் மத்திய அரசில் மறுநியமனம் மற்றும் கூடுதல் வேலைவாய்ப்புகளுக்கு தகுதி உடையவர்களுங்கிறது தவறு தான். சரிங்களா? அவங்க வந்து ஒன்ஸ் அப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா திரும்ப வந்து அப்பாயின்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து தகுதி உடையவர்களாக கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறதா இது மூலமா நம்ம ஆன்சர் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது. சரிங்களா? முதல் பெண் முதலமைச்சருங்கிறது சரோஜ் நாயுடு இல்லை, தவறு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுதேச கிருபாலினி தான். சரிங்களா? அப்போ வந்து அது தவறு. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? தவறு தானே கேட்குறாங்க. ஓகே. அடுத்தது முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்தோன்னா அண்ணா ராஜா மல்கோத்ராங்கிறது இது சரிதான். முதல் பெண் ஆளுநருங்கிறது வந்து சுதேச கிருபாலினிங்கிறது தப்பு. ஏன்னா சரோஜ் நாயுடு தான். சரிங்களா? ஓகே. அதேமாரி முதல் பெண் டிஜிபிங்கிறது கிரண் பேடிங்கிறது இல்லை, அது வந்து பார்த்தோன்னா ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரும், ஆச்சாரியா அப்படிங்கிற மாரி. அப்போ இதுவும் வந்து தவறு தான். அப்போ வந்து எது கேட்டிருக்காங்க? தவறு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 1, 3, 4 இதுதான் ஆன்சர். என்னது? பி பாம்பே 1, 3, 4 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது மகரிஷி கார்வே. சரிங்களா? மகரிஷி கார்வேயால் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. எங்கன்னா அது வந்து 1916 வந்து பார்த்தோன்னா பூனேவில் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த கல்லூரியை. சரிங்களா? ஃபஸ்ட்டு உமன் டீச்சர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. அந்த ஈவினிங் ஸ்கூலை வந்து ஃபஸ்ட்டு நடத்தினது சாவித்ரிபாய் பூலே, ஜோதிபா பூலே. புரியுதுங்களா? இதான் மகாராஷ்டிராவில் வந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஈவினிங் ஸ்கூல் டீச்சர், ஃபஸ்ட்டு உமன் டீச்சர்னு அவங்க. ஸோ அதேமாதிரி இவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன்ஸ் அந்த யூனிவர்சிட்டி உருவாக்குனது யாருன்னா மகரிஷி கார்வேங்கிறது தான் நமக்கு வந்து சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கலாம். அடுத்து 16வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்றை அடையாளம் காணவும். அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 கடன் வாங்கப்பட்டவை. சரிங்களா? ஆமாம். இது முழுமையான இயல்புடையவை. இது 2. சரிங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூட்டு தானே கேட்டிருக்காங்க. ஆமாம். அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா 1935 கடன் வாங்கப்பட்டவைங்கிறது தப்பு. புரியுதுங்களா? அதிலிருந்து பெறப்படலை. ஏன்னா அடிப்படை உரிமைகள்ங்கிறது என்னது? அமெரிக்காவிலிருந்து என்ன பண்ணப்பட்டது? பாரோடு பை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அதிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. இது முழுமையான இயல்புடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர், ஃபுல்லாக நேச்சரா அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது வந்து தவறு. அடிப்படை உரிமைகள் பாராளுமன்றத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. அதுவும் தவறு. பார்லிமெண்ட்லாம் உத்தரவாதம் அளிக்கலை. அதை பாராளுமன்றத்தால் திருத்தலாம். சரிங்களா? இல்லை எதை?
இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெவலில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பில் ஒரு ஆக்ட் மூலமாக என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் உள்ள இந்தியன் கான்ஸ்டியூஷனை படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து என்னது? டெல்லி தான். ஓகே, இதுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீதி கட்சியின் எவரின் தலைமையின் கீழ் மதராஸ் மாகாணத்தில் உள்ள அரசு துறைகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? முத்தையா அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது முத்தையா கோட்டா சிஸ்டம், முத்தையா அந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது 1926 to 28 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா இடஒதுக்கீட்டு முறை தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டு முறைகளுக்கெல்லாம் ஒரு தலைமை, ஒரு ஆர்ஜின், ஒரு தொடக்கப்புள்ளி எதுன்னு கேட்டால் முத்தையா ரிசர்வேஷன் தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடியே நீதி கட்சி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1921 வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஜிஓன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சரிங்களா, அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு 1921, 22 2 ஜிஓ பாஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து என்னது, அவர் வந்து 21, 22 கொண்டு வந்தார், பிடி தியாகராயர் தலைமையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முத்தையா தான் அதுக்கு வந்து ஆன்சருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூற்று, முதல் திருத்த சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் பிரிவு 15(4), 16(4) சேர்க்கப்பட்டன. சரிங்களா? அப்படிங்கிறது வந்து இது சரிதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷ் ஜமீன்தாரி ஒழிப்பு. இப்போ ஜமீன்தாரி ஒழிக்கிறதுக்கு அந்த முதல் சட்டத்திருத்தம் பயன்படுத்தப்பட்டது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணையை சேர்க்கறதுக்கு, முதல்ல 8 அட்டவணை தான் இருந்தது இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஷெட்யூல் தான் இருந்தது. 9வது ஷெட்யூல் வந்து சேர்க்கறதுக்கு 1951 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1951. சரியா? இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு, லேண்டு அந்த ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அது சம்மந்தமானது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணை சேர்க்கறது, அப்புறம் அந்த ரிசர்வேஷன் பிரச்சனை, இது ரொம்ப முக்கியமானது. 3 விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இந்தியாவில் வந்து 1951 கொண்டு வந்திருக்காங்க. நாகராஜ் மற்றும் இந்திய ஒன்றிய வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று கூறியது. இது தவறு. ஜாதி அடிப்படைலாம் இல்லை, ஒன்லி ஃபார் SC STக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பேஸ்டு, அவங்க ப்ரொமோஷன் பேஸில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் அதை களையிறதுக்கோசரம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து உண்மை, வந்து தவறுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து 19வது கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் பிரிவு 15(6), 16(6) வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னா 103வது சட்ட திருத்தம். சரிங்களா? 103rd அமெண்ட்மெண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து 15(6), 16(6)ங்கிறது வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பின்வருவற்றை பொறுத்துக. கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை சட்டம்ங்கிறது வந்து 2009 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2009 தான் கல்வி உரிமை சட்டம். அதான் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டுங்கிறது 2009 கொண்டு வந்திருக்காங்க. போக்சோ சட்டங்கிறது 2012 கொண்டு வந்திருக்காங்க. தகவல் உரிமை சட்டம் நமக்கு நல்லாவே தெரியும், 2005 அக்டோபர் 12 வந்து தகவல் உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டங்கிறது 1993 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா 3, 4, 2, 1 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது, எந்த பிரதமர் காலத்தில் மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், VP சிங் தான். சரிங்களா? அந்த மண்டல் கமிஷன்லாம் படிச்சிருப்போமா இல்லையா? VP சிங் தலைமையில் தான் அந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27% அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து 22வது கொஸ்டின், முதல் பிற்படுத்தப்பட்டோர் குழுவின் தலைவராக காக கலில்கள் இருந்தாருங்கிறது இது சரிதான். சரிங்களா இல்லையா? அடுத்தது பாருங்கள், பின்தங்கிய வகுப்பினரின் சமூக பொருளாதார நிலைகளை பகுப்பாய்வு செய்வதற்காக இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 340 கீழ் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் குழு நிறுவப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். A மற்றும் R இரண்டும் உண்மை, R என்பது Aயின் சரியான விளக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். இதுதான் வந்து இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? 22. 23, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் தமிழக அரசின் 69% இடஒதுக்கீட்டு கொள்கையை அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்த்தது? சரிங்களா? இது வந்து ஆர்டிகல் 76. சரிங்களா? 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வந்து தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட்டுங்கிறது 1994 நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994. இது வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கும்பொழுது இந்த விஷயம் நடந்தது, அவங்க தலைமையில் தான். 76வது அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடஒதுக்கீடு சட்டம் 69% கொண்டுட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 9th ஷெட்யூலில் போய் வச்சுட்டாங்க. 9வது அட்டவணையில் அப்போதைக்கு வச்சுருந்தா அதை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது, நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாது. அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 55% மேலே வந்து எந்த ஸ்டேட்லேயும் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது.
ஆனால் நம்ம வந்து 63% கொடுத்துருக்கோம். அப்போ சட்டத்தை மீறி நம்ம சில விஷயங்களை செஞ்சுருக்கோம். யார் ஸ்டூடெண்ட் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சில அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அதை வந்து யாரும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 9ஆம் அட்டவணை தூக்கி வச்சுட்டாங்க. அது அப்போலாம் வந்து யாரும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. 9ஆம் அட்டவணையில் போய் வச்சுட்டோம்னா அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போலாம் அப்படி இல்லை, கேள்வி கேட்கலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். சரிங்களா? இப்போ இருக்கிற 63% கூட எப்போலாம் ஆப்பு வரலாம் அப்படிங்கிறத உண்மை. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து 24வது கொஸ்டின் வந்து பாருங்கள். தவறான கூற்றை அடையாளம் காணவும். இது பிபி மண்டல் வந்து 2வது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவராக இருந்தாலுங்கிறது சரிதான். இதுவரை 2 பிற்படுத்தப்பட்ட ஆணையங்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளதுங்கிறது இதுவும் சரிதான். 3வது பாருங்க, பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நாடாளுமன்றத்தில் நியமிக்கப்படுகிறதுங்கிறது தப்பு. சரிங்களா? நாடாளுமன்றத்தில் நியமிக்கப்படாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டால் என்ன பண்ணப்பட்டது, அமைக்கப்படுதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். தற்போது இந்தியாவில் அதிகபட்ச இடஒதுக்கீட்டு வரம்பு 59% ஆகும். இது விதிவிலக்கான சூழ்நிலையில் அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அப்போ இதுவும் சரிதான். அப்போ மேக்ஸிமம் 59% இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, 69% இருக்குங்கிறத புரிஞ்சிக்க. அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பாருங்க 25வது கொஸ்டின். 25 என்ன சொல்கிறாங்க, பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மொத்த இடஒதுக்கீட்டில் 50% உச்சவரம்பை இது விதித்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் நீங்கள் உங்களோட ரிசர்வேஷன் 50% எபோவ் இருக்கக்கூடாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது எந்த வழக்குனா இந்திரா சாவ்னி மற்றும் இந்திய ஒன்றியம். சரிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைனஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சாவ்னிங்கிற ஒரு வழக்கு. சரிங்களா? இந்த கேஸில் தான் அந்த சிறப்புமிக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 26வது கொஸ்டின், சரியான பொருத்தங்களை அடையாளம் காணவும் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம், 26வது கொஸ்டின். இதில் சரியான பொருத்தமான அடையாளங்களை காணவும் அப்படின்னு. சரிங்களா? இதில் வந்து ஓபிசி. சரிங்களா? ஓபிசி வந்து 27% அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1990ங்கிறது சரிதான். அந்த விபி சிங் அந்த கமிஷன்லாம் இருக்கா இல்லையா, அவங்களுடைய பீரியடில். சரிங்களா? அது சரிதான். அப்போ இது வந்து பார்த்தோன்னா அந்த இணைங்கிறது 1ங்கிறது சரி. அடுத்தது பிபி மண்டல் கமிஷனுங்கிறது 1978ங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டநாதன் கமிஷன் வந்து 1971 1970. அப்போ இது வந்து தப்பு. இது 3. சரிங்களா? 4வது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 65% இடஒதுக்கீட்டு கொள்கை 9வது அட்டவணையில் சேர்த்தலுங்கிறது என்னது, 1972. ஸோ அப்போ இது வந்து 3 ஜோடிகள் வந்து சரிங்கிறது புரிஞ்சுக்கலாம் நம்ம இதில். சரிங்களா? 3 ஜோடிகள். எனக்கு இந்த 4th இது கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1994 தான் வரும். 69% அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் 9வது அட்டவணையில் போய் சேர்த்துருப்பாங்க. இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தொடர்பான தீர்மானத்தை பெரியார் எந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் நிறைவேற்றினார்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. இந்த காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு 1925 வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நடத்திருப்பாங்க. இந்த மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருவி கல்யாண சுந்தரம், அதாவது தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? 1925. ஸோ அப்போ இந்த மாநாட்டில் வந்து பெரியார் என்ன பண்ணிருப்பாருன்னா ரிசர்வேஷன் வந்து வச்சு பேசியிருப்பார். காங்கிரஸ் கட்சியில் வந்து அது ஃபுல்லாக வந்து ஜமீன்தாரிகள் எல்லாம் முதலாளிகள் பெரும் என்னது அந்த அரசியல் பின்புலம் உள்ளவங்க தான் இருக்காங்க. ஸோ அப்போ சாதாரண மக்களுக்கு, முக்கியமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதில் வந்து இடஒதுக்கீடு இருக்கிறதில்ல. ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் யாரும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்ததால் சுயமரியாதை வேண்டி என்ன பண்ணிருப்பாங்க, மரியாதை இடத்துல இந்த ரிசர்வேஷன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 1925 வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் வெளியேறினார். எந்த மாநாட்டில், காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில். அந்த மாநாட்டோட தலைவர் யார் அப்படின்னா திருவிக்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க, தமிழ் தென்றல். காந்திஜி தமிழகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அவருடைய ஆங்கில பேச்சுகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்காங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்டாக புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பௌத்த நூல்களான தீபவம்சம் மகாவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா எல்லாத்துக்குமே தெரியும், பாலி லாங்குவேஜ் தான். சரிங்களா இல்லையா? அதாவது புத்திசம் ஜெயினிசம்லாம் இருக்குல்ல, முக்கியமாக புத்த மதம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவனதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் அந்த கருத்துக்கள் வந்து ஸ்ப்ரிட் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ வந்து அதை வட இந்தியாவில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மொழி பாலி மொழியாக இருந்திருக்கு. சரிங்களா? ஜெயினிசத்தை விட புத்திசம் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக பரவனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய எளிமையான கொள்கைகள். அந்த எளிமையான கொள்கைகளாக இருந்தாலும் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பெரிய பெரிய அரசர்கள்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ணதால் அவங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சேர்த்தாங்க அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 29வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. மத்த விலாச பிரகாசனம் 1ஆம் நரசிம்மவர்மனால் எழுதப்பட்டது. சரிங்களா? மத்த விலாச பிரகாசனம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா 1ஆம் நரசிம்மவர்மனால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது
இது இது கேட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா மத்தவிலாச பிரகசனம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது யார் எழுதுனா மகேந்திரவர்ம பல்லவன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இருக்காரா இல்லையா, அதாவது இவருடைய அப்பா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா மத்தவிலாச பிரகசனம்ங்கிறத வந்து எழுதினாருங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. இது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். மத்தவிலாச பிரகசனம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் மத்தவிலாச பிரகசனத்தை எழுதினவர் மகேந்திரவர்ம பல்லவன். இது வந்து தப்பு. அப்போ 2வது தான் சரி. அப்போ 2 மட்டும் சரிங்கிறதா நம்ம இதுக்கு வந்து ஆன்சராக நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது கிருத்திவர்மன் தான். சரிங்களா? சில பேர் முதலாம் புலிகேசின்னு போட்டிருக்கலாம். ஆனால் அது தவறு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது கிருதிவர்மன் அப்படிங்கிறது தான். வாதாபினா பாதாமின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ இருக்கிற கர்நாடகா, இது கர்நாடகா ரீஜனில் உள்ள ஒரு பகுதி தான் இது. சரிங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 31வது கொஸ்டின். விருபாக்ஷா கோயில் ராணி லோக மகாதேவியின் உத்தரவின் பேரில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து என்னது, இது வந்து சரிதான். சாளுக்கியர்களுக்கும் பல்லவருக்கும் இடையே ஒரு நிலையான போராட்டம் இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சரிதான். அப்போ இதனால தான் இது கட்டப்பட்டதுங்கிறது சரியான விளக்கம் தான். அப்போ வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? 32 திருப்புரம்பியம் போர் பல்லவர்களுக்கும் டேஸுக்கும் இடையில் நடந்ததுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான். சரிங்களா? பல்லவ மன்னன் வந்து பார்த்திங்கன்னா அபராஜித்தன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரகுண பாண்டியன், பாண்டியன். சரிங்களா? அபராஜித்தனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் நடந்த அந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா என்னது, அந்த வாருக்கு பேர் தான் திருப்புரம்பியம் வார்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பல்லவ மன்னன் வந்து ஜெயிச்சிருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ ராஷ்டிரகூடாஸ் இங்கே பாருங்கள், சரியான கூற்றை அடையாளம் காணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லோரா குகை கோயில்கள் பலவராக கட்டப்பட்டது தப்பு. சரிங்களா? அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. அது ஃபுல்லாக ராஷ்டிரகூடாஸ் அந்தமாரி கண்ட்ரோலில் போய்டும். எல்லோரா குகை கோயில்கள் மரபுசாரா மதங்களுடன் மட்டுமே தொடர்புடையதுங்கிறது இதுவும் தப்பு தான். மரபு சார்ந்தது. சரிங்களா இல்லையா? ஆமாம். கைலாசநாதர் கோயில் இரட்டை மாடி ஒற்றைக்கல் கோயில்கள் ஆகும். சரிதான். நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் நினச்சிக்காதீங்க. இது வந்து அங்கே நார்த் இந்தியாவில் உள்ள கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலை கட்டினவர் யாருன்னா கிருஷ்ணா 1. என்னது, இந்த கிருஷ்ணா 1 தான் வந்து இந்த கோயிலை கட்டினாருங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இது 1. இந்த கோயில் தான் என்னது, இரட்டை மாடி ஒற்றைக்கல் கோயிலாகும். எல்லோரா குகை கோயில்களில் இந்தியாவின் அருவமான பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும் அப்படிங்கிறது இது வந்து என்னது, அது தவறு தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 34வது கொஸ்டின். கசக்குடி செப்பேடுகள் தொடர்புடையது. சரிங்களா? கசக்குடி செப்பேடுகளோட தொடர்புடையது அப்படிங்கிறது தான் இது வந்து கொஸ்டின். யாருன்னா நந்திவர்மன் தான் வந்து கசக்குடி செப்பேடுகளோடு தொடர்புடையவர். ஒரு சிங்கிளான கொஸ்டின் தான். வாட் இஸ் வாட் தான் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது 35வது கொஸ்டின். பின்வருவனவற்றை பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நானா தேசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வணிகர்கள். சரிங்களா? தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கு வந்து அளிக்கக்கூடிய நிலங்கள், அதை டொனேட் பண்ணுறது. சரிங்களா இல்லையா? பிரம்மதேயம்ங்கிறது பிராமணர்களுக்கு நிலதானம். இது வந்து ராஜராஜ சோழன் காலம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். சரிங்களா? பிரம்மதேயங்களை உருவாக்குனார் அப்படின்னு. பண்டாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாளர், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அவங்க. அப்போ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 தான் அதுக்கு சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது 36வது கொஸ்டின். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் ஜாதி அமைப்பு உறுதியாக நிறுவப்பட்டது அப்படிங்கிறது என்னது, இது வந்து சரிதான். ஏன்னா கேஸ்ட்வைஸ் சிஸ்டம் வந்து பல்லவர் ஆட்சி காலத்தில் நல்லாவே இருந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதேமாரி பல்லவர் காலத்தில் ஆரியமயமாக்கல் நடந்து கொண்டிருந்தது, அதுவும் சரிதான். முக்கியமாக சமஸ்கிருதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தமிழ் லாங்குவேஜ் அண்ட் சமஸ்கிருதம் ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து சமஸ்கிருதம் வந்து நல்லா ஓங்கி இருக்கும். சரிங்களா? ரொம்ப பிராமின் பேஸ்டு, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு டைப்பில் தான் வந்து பல்லவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய போதி தர்மரெல்லாம் அந்த பல்லவ டைனஸ்டி காஞ்சிபுரம் ரீஜனில் இருந்து தான் சீனாவுக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பல்லவர் ஆட்சி காலத்தில் சமஸ்கிருத இலக்கியத்தில் சமஸ்கிருதம் வந்து என்ன பண்ணப்பட்டது, இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். சரி, சமஸ்கிருதம்லாம் அந்த காலத்தில் வந்து இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. எங்கே, பல்லவ டைனஸ்டியில். இது வந்து சரிதான். சரிங்களா? பல்லவர் ஆட்சி காலத்தில் பிராமணர்களுக்கு மட்டுமே வேதங்களை படிக்க அதிகாரம் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். இதுக்கு ஓகேங்களா? இது கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 37. ஆழ்வார்களில் யார் பெரியவராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மாழ்வார் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களாக கருதப்படுகிறார் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு வாட் இஸ் வாட் கொஸ்டின் தான். அடுத்தது 38வது கொஸ்டின். பின்வருவனவற்றை இந்த கூற்றுகளை கவனி. தேவாரம் வந்து மாணிக்க வாசகர் பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது என்னது, இது தவறு. தேவாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், அப்பர்,
அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர். சரிங்களா? இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் மூவர் முதலிகள்னு சொல்லுவாங்க. இவங்க எழுதின பாடலுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவார பாடல்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது. 7 வரைக்கும் 1லிருந்து 7 வரைக்கும் இருக்க பாடலுக்கு பேர் தான் தேவாரம்னு சொல்லுவாங்க. அது எழுதுனது யாருன்னா அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ மாணிக்கவாசகர் வந்து பார்த்தீங்கன்னா 8வது தேவார பாடல்களை பாடியிருப்பார். இது தப்பு. இது 12வது திருமுறை 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றை கொண்டுள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து சரி. அவன் என்ன கேட்குறான், தவறானது தான் கேட்டிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் தவறானதுங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 39வது கொஸ்டின். பின்வரும் இணைகளை கவனி. மலேசியா. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா அப்படிங்கிறது ரிங்கிட் தான். இது வந்து என்னது சரிதான். ஓகேங்களா? ஓகே. எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அதே சவுதி அரேபியாங்கிறது வந்து பார்த்தா ரியால் தான். இங்கிலாந்துங்கிறது வந்து யூரோவில் தப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டு ஸ்டெல்லிங்னு சொல்லுவாங்க, பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து தப்பு. 4 வந்து ஜப்பானுங்கிறது யுவான் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3, 4 தப்பு. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 3, 4 தப்புங்கிறது தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்துக்குங்க. இந்த 3, 4 தப்புங்கிறது இதுக்கு வந்து மாற்றிக்குங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 40. ஆதிசங்கரர் தனது மடத்தை பின்னொரு எந்த இடத்தில் நிறுவவில்லை அப்படிங்கிறது காசியை தவிர மீது எல்லா இடத்துலையும் நிறுவியிருப்பார். சரிங்களா? காசியை தான் ஆன்சரு. பத்ரிநாத்தில் நிறுவியிருப்பார், பூரி, துவாரகை இதில் தான் வந்து என்ன பண்ணிருப்பார், அவருடைய மடத்தை வந்து நிறுவியிருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் வாங்க. அடுத்து வந்து பாருங்கள் 41வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. அத்வைத தத்துவத்தை முன்வைத்தவர் யாரும் ராமானுஜன் கொடுத்துருக்காங்க. தப்பு. ஆதிசங்கராச்சாரியார் தான் அத்வைத தத்துவத்தை வந்து முன்வைத்தார், அது கொண்டு வந்தாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ராமானுஜர் வர்ணாசிரம அமைப்புக்கு வெளியே உள்ள சமூக குழுக்களுக்கு பக்தி கோட்பாட்டை தீவிரமாக பரப்பினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இது 2வது தான். ராமானுஜர் வந்து வர்ணாசிரம அமைப்புக்கு வெளியே உள்ள சமூக குழுக்களுக்கு பக்தி கோட்பாட்டை தீவிரமாக இது பண்ணார் அப்படின்னா ஓகே தான், அது சரிதான். அப்போ ஃபஸ்ட்டு மட்டும் தான் தப்பு. அப்போ வந்து என்னது எது சரின்னு கேட்டிருக்காங்களா, 2 மட்டும்தான். சரிங்களா? 42 தவறான கூற்றை அடையாளம் காணவும். சரிங்களா? விஜயாலய சோழன் சோழ ராஜ்யத்தை 9ஆம் நூற்றாண்டில் மீட்டெடுத்தார் அப்படிங்கிறது வந்து என்னது, இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ விஜயாலய சோழன் தான் சோழ ராஜ்யத்தை 9ஆம் நூற்றாண்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மீட்டு எடுத்தாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 3 to 6 வந்து சங்ககாலம், 6 to 9 வந்து பார்த்தோன்னா பல்லவ டைனஸ்டி, 9லேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும், சரி 9 to 12, 13 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே சோழா டைனஸ்டி. சரிங்களா? அந்த சோழா டைனஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் சோழாஸ்ன்னு சொல்கிறோம். பிற்கால சோழான்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த பிற்கால சோழர்களுடைய ஆட்சி முறையை நிறுவியவர் யாரும் விஜயாலய சோழன். சரிங்களா? சுந்தர சோழன் தஞ்சாவூரை வென்று அதை வந்து தனது தலைநகராக மாற்றினாங்க, தப்பு. விஜயாலய சோழன் தான் தஞ்சாவூரை வென்று தஞ்சாவூரை தலைநகராக என்ன பண்ண, லேட்டர் சோழாஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தஞ்சாவூர், ஏர்லி சோழாஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உறையூர், திருச்சி அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். விஜயாலய சோழ வம்சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னா அதிராஜேந்திரங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? அது தப்பான விஷயம் தான் கேட்டிருக்காங்க. பண்டைய சோழ ராஜ்யத்தின் தலைநகரம் வந்து உறையூர். இப்போ தான் சொன்ன பாருங்க, திருச்சி உறையூர் வந்து ஏர்லி சோழாஸ், சங்ககால சோழாஸ். லேட்டர் சோழாஸ் வந்து திருச்சி, இது தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 43. சோழர்கள் ஆட்சி காலத்தில் வர்த்தகத்தில் இருந்த பின்வரும் பொருட்களை கவனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யானை தந்தங்களை தவிர, அதாவது பார்த்தீங்கன்னா யானை தந்தங்களை தவிர மீதி எல்லா பொருளும் என்ன பண்ணிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. பிரதிகளை ஏற்றுமதி செய்யப்பட்டவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். என்னென்னது, மிளகு, உப்பு, சந்தனம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா 2, 3, 4 இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 44. பண்டைய ஆட்சியில் சதுர்வேதி மங்கலம் பற்றிய சரியான கூற்றை அடையாளம் காணவும். சரிங்களா? ஆமாம், பிராமணர் குடியிருப்புகள். இந்த பிராமணர் குடியிருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய ஆட்சியில் சதுர்வேதி மங்கலம் பற்றி சரியான கூற்றை கண்டறிக. சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா பிராமணர் குடியிருப்புகள் தான். இது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து இது சிறப்பாக வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது. சரிங்களா? அவர் வந்து பிராமணர்களுக்கு தனியாக வந்து என்ன பண்ணிருக்காங்க, சதுர்வேதி மங்கலங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அங்கே வந்து அகரகார மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே அவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. முதல் நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா யார், ஷெர்ஷா சூரி தான். அந்த சூர் டைனஸ்டின்னு சொல்கிறோமா இல்லையா, சூர் டைனஸ்டி வந்து ஷெர்ஷா சூரி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த முதல் நாணயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார், ஸோ அறிமுகப்படுத்தியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 46வது கொஸ்டின். 1969ஆம் ஆண்டில் இந்தியாவில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இது சரிதான். சரிங்களா? ஜூலை 19, ஜூலை ஐ திங்க் 1969 ஜூலை மந்த்து. சரிங்களா? ஜூலை மந்த்து கன்ஃபார்மு. அது ஜூலை 14ங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே.
காரணம் வந்து 1960களில் இந்தியாவின் கிராமப்புறங்களில் குறைவான பணப்புழக்கத்தை எதிர்கொண்டன அப்படிங்கிறது. சரிங்களா? இது ஏ மற்றும் ஆர் இரண்டு உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து சரியான விடை என்னது? சிங்கிறது புரிஞ்சுக்கலாம். தவறான கூற்றை அடையாளம் காணும். உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் சோழர் ஆட்சி கால உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி விவரங்கள் உள்ளன அப்படிங்கிறது இது கேட்டிருக்காங்க. இது சரிதான். எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனுங்கிறது சோழ டைனஸ்டியோடைய லோக்கல் பாடி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லக்கூடியதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது சரிதான். போட்டியிடுவதற்கான தகுதி 35-70 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கு அப்படிங்கிறது இதுவும் சரிதான். வேத நூல்களை படித்த தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் போட்டிங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. புரியுங்களா? வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா தான் ஒரு நல்லது கட்டத்தில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும், ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சு தான் அதை செஞ்சுருக்காங்க. வார்டில் உள்ளவர்கள் நேரடியாக போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது தவறு. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடவோலை சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆலமரம் இருக்கும், ஆலமரத்துக்கு கீழே மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி உட்கார வச்சுக்கிட்டு உள்ளார வந்து கோயிலுக்கு உள்ளார போய் ஒருத்தர் மணி அடிக்க போயிடுவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் வந்து யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிற கேண்டிடேட்டோ அவங்களுடைய பேர்லாம் எழுதி பானையில் போட்டுருவாங்க. அது குலுக்கி விடுவாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்டு எடுப்பாங்க. அது யாருடைய சீட்டு எடுக்குது அவன் தான் ஊர் தலைவன். ரெண்டாவது யாருடைய சீட் எடுக்குது அவன் தான் ஊர் துணைத் தலைவன். அடுத்து ஒரு 5 பேரை சீட் எடுத்ததுன்னா அவன் தான் வந்து மெம்பர். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. 48வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தசகுமார சரிதா அப்படிங்கிறது வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தண்டின் அப்படிங்கிறதா இதுக்கு வந்து ஆன்சர். சரி, தசகுமார சரிதாங்கிறது தண்டின். சரிங்களா? கிராதார்ஜின்யா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரவிங்கிறது இதுக்கு வந்து ஆன்சர். விக்ரமார்ஜுன விஜயம் அப்படிங்கிறது பம்பா. தெலுங்கு மகாபாரதங்கிறது நன்னையா. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து சரியான ஆன்சர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 49வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பல்லவ அரசனுடைய சின்னம் வந்து காளை அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? அது ஒரு சிம்பிளான ஒரு வாட் இஸ் வாட் கொஸ்டின் தான். அடுத்து வந்து பாருங்கள், 50வது கொஸ்டின். பல்லவர்கள் அதாவது பின்வரும் இந்த கூற்றுகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்லவர்கள் ஆட்சியின் போது மேற்கத்திய நாடுகளுடனான வர்த்தகம் மறைமுகமாக மாறியது அப்படிங்கிறது இது சரிதான். அதாவது என்ன கேட்டிருக்கான், எது சரின்னு தானே கேட்டிருக்கான். 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு மறைமுகமாக மாறிடுச்சுன்னா டைரெக்டாக நடக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாமே இன்டைரக்டாக மாறிடுச்சு. அதாவது நேரடியாக கான்டாக்ட் பெருசாக இல்லை, ஏதோ லைட்டாக அப்போ எப்படி இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் அவங்கள்ட்ட நிறைய வச்சுக்கிறது இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே இந்த உறவு ஃபுல்லாக முறிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வெஸ்ட் சைடில் உள்ள அந்த யூரோப் கண்ட்ரி கூட வந்து பல்லவா டைனஸ்டி வந்து என்ன பண்ணிக்கல, ட்ரேடை வந்து டேரெக்டாக வச்சுக்கல. காரணம் என்னென்னா பல்லவா டைனஸ்டி வந்து மெயின் ஃபோக்கஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசியா ஈஸ்ட் சைடு, அதாவது முக்கியமாக சைனான்னு சொல்கிறேன் நான். ஓப்பனாக சொன்னால் சைனா கூட இவங்களுடைய இதெல்லாம் இருந்தது. அந்த வர்த்தகம் போக்குவரத்து எல்லாம் இருந்தது. அதனால தான் பல்லவ டைனஸ்டியில் உள்ள போதி தர்மர்லாம் சைனாக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இப்படிலாம் கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடம் வந்துக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து சரியான என்ன கேட்டிருக்காங்க, எது சரின்னு கேட்டிருக்காங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள். பல்லவர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் ஒருபோதும் கடற்படையை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறு. சரிங்களா? மகேந்திரவர்ம பல்லவன், அவங்க பையன் வந்து நரசிம்மவர்ம பல்லவன். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற் பயணம் வாணிபத்தில் வந்து சிறந்து விளங்கினாங்கிறது வரலாறு உண்டு. ஸோ அப்போ இது வந்து 2வது தப்பு, 1 மட்டும் தான் சரிங்கிறத புரிஞ்சுக்கிங்க, 1 மட்டுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 51வது கொஸ்டின். இங்கே பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க, இனிமேல் ஃபுல்லாக ஒரு அடுத்த 30 கொஸ்டின் வந்து சயின்ஸ் தான் வரப்போகுது. சரிங்களா? ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுருவோம். தொல்பொருள் ஆய்வுகளுக்கான ரேடியோ கார்பன் டேட்டிங் இருக்குது. கார்பன் 14 பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, இது சரிதான். அதேமாரி தைராய்டின் மருத்துவ இமேஜிங்கில் அயோடின் வந்து பார்த்திங்கன்னா 131 பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? தைராய்டில் I-131 வந்து பயன்படுத்துவாங்க. அதுவும் சரிதான். சரிங்களா? அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. 1, 2 சரி. புற்றுநோய் சிகிச்சைக்கு கதிர்வீச்சு சிகிச்சையில் கோபால்ட் 16 வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் என்னதான், சரிதான். 1, 2, 3 சரிதான். மூளை இமேஜிங்கிற்கான PET ஸ்கேன்களில் டெக்னீசியம் 99 பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது இது தவறு. இது வந்து எதுக்கு அப்படின்னா காது, எலும்பு, இதயம், இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னீஷியன் காது, எலும்பு,
இதயம். இந்த 3 விஷயத்துக்கு வந்து அதை சார்ந்த சிகிச்சை அளிப்பதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் வந்து 99 பயன்படும். அப்போ 4 மட்டும் தான் தப்பு. அப்போ 1 2 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே வந்து 2 வரும்பா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து விடை. 1 2 3 இது வந்து சரிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 52வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு எலக்ட்ரானின் நிறை பின்வருவனவற்றுள் டேஸ் மூலம் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான ஒரு 1 மார்க் தான். அதாவது பார்த்தீங்கன்னா மில்லிக்கன் எண்ணெய் துளி பரிசோதனை மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானின் நிறை பின்வருவனவற்றுள் டேஸ் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? மில்லிக்கன் எண்ணெய் துளி பரிசோதனை மூலமாக அது வந்து தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 53 பின்வரும் எந்த சோதனை நியூட்ரானின் இருப்பை அதன் நடுநிலை மின்னோட்டத்தை காட்டி உறுதிப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பெரிலியம் சிதறல் பரிசோதனை. புரியா? இந்த பெரிலியம் சிதறல் பரிசோதனை மூலமாக தான் என்ன பண்ணிருக்காங்க நியூட்ரானின் இருப்பை அதன் நடுநிலை மின்னோட்டத்தை காட்டி உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆமாம். அடுத்து வந்து பாருங்கள் 54 இது கதிர்வீச்சின் அளவு. இங்கே வந்து அலகுன்னு கேட்டிருக்காங்க. அங்கே வந்து யூனிட்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெக்கோரல். சரிங்களா? இதில் வந்து இது பெக்கோரல் அப்படின்னா என்னது? 1க்கு 1 தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கதிர்சிதைவு பை வினாடி அப்படிங்கிறது இது சரிதான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் கியூரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3.7 × 10⁻10 சிதைவு பை வினாடி. இதுக்கு நேராக இருக்கிறது சரிதான். அடுத்தது ரூதர்ஃபோர்டுங்கிறது 10⁻6 சிதைவு பை வினாடிங்கிறது சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் ராஞ்சனுங்கிறது 2.58 × 10⁻−4 கூலும் கிலோ மற்றும் காற்றுங்கிறது ஓகே. இது சரியான விடை வந்து சி தான். அதாவது தான் 1 2 3 4ங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 55வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சிம்பிளான கொஸ்டின் தான். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜே தாம்சன் தான். சரிங்களா? சிம்பிளான கொஸ்டின். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஒரு புரோட்டானின் நிறை வேறு எந்த துணை அணு துகள்களின் நிறைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது நியூட்ரோனோ. சரிங்களா? இந்த நியூட்ரோனோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டானின் நிறை வேறு எந்த துணை அணு துகள்களின் நிறைக்கு சமமாக இருக்குன்னா நியூட்ரோனுக்கு தான் வந்து சமமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் 57 பின்வரும் இணைகளில் எவை சரியாக பொருந்தியுள்ளன? இந்த புரோட்டான் அப்படிங்கிறது வந்து கோல்ஸ்டீன். சரிங்களா? இது சரிதான். அடுத்தது நியூட்ரான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்டுங்கிறது தப்பு. ஸோ நியூட்ரானுங்கிறது சாட்விக் அப்படின்னு வரும். சாட்விக். சரிங்களா? நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? சாட்விக். அப்போ வந்து இது தப்பு. எலக்ட்ரானுங்கிறது ஜே தாம்சன். இது சரி. அப்புறம் குவார்க்குகள் அப்படிங்கிறது முர்ரே கெல்மேன் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ 1 3 4ங்கிறது வந்து இதுக்கு சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 58வது கொஸ்டின் பின்வரும் இணைகளில் எவை சரியாக பொருந்தியுள்ளன? சரிங்களா? அணுவின் ப்ளம் புட்டிங் மாதிரி ஜே ஜாம்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. இது சரிதான். அணுவின் குவாண்டம் இயந்திர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எர்வின் ஸ்கோர்டிஜினர் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். அணுவின் சூரிய குடும்ப மாதிரிங்கிறது எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறது என்னது? இதுவும் சரிதான். அணுவின் கோல் மாதிரி வந்து நீல்ஸ் போர். இதெல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கைகள் வந்து யார் யார் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 and 4 தான் வந்து இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 59க்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் கூற்று வகை அணுகுண்டு இணைவு குண்டு என்று அழைக்கப்படுகிறது. அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவோமா இல்லையா? அணுகுண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இணைவு இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா பிளவு குண்டுன்னு சொல்லுவாங்க. அணுக்கரு இணைவா அல்லது அணுக்கரு பிளவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியனும் இணைந்து வெப்பத்தை கொடுக்குது. இப்போ வந்து சூரியன் இருக்கா இல்லையா மேலே சன்னு வந்து அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஹைட்ரஜனும் ஹீலியனும் ரெண்டு மெர்ஜ் ஆகி தான் பூம் ஆகும். சரிங்களா? அப்போ சூரியனில் என்ன நிகழ்வு நடக்குதுன்னா அணுக்கரு இணைவு நடக்கும். அதே வந்து பாம் இருக்கா இல்லையா அந்த ஹைட்ரஜன் குண்டுலாம் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? அப்போ அணுகுண்டில் வந்து என்னது அணுக்கரு பிளவு தான் ஏற்படும். அப்போ இது தப்பு. ஹைட்ரஜன் குண்டு வெப்ப அணுகுண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஆமாம் தானே? ஹைட்ரஜன் பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெப்ப அணுகுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா கிட்டவே ஒரு ஹைட்ரஜன் பாம்பு இருக்குது. சரிங்களா? அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொக்ரான் 1 பொக்ரான் 2ன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அந்த 2 டைம் இது பண்ணிருப்பாங்க. 1974-75 ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தர் சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுண்டு சோதனை ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தில் பண்ணிருப்பாங்க. அதே 1998-99 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. சரிங்களா? அதாவது சக்தி நடவடிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 2
அணுகுண்டு சோதனை வந்து இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கு. அதேமாதிரி பாகிஸ்தானிலும் தாங்கிட்ட ஹைட்ரஜன் பாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க சோதனை நடத்தின மாதிரி அது எவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தவறு, ரெண்டாவது வந்து சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தவறு, ஆறுங்கிறது உண்மைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது பாஸ்போரசன்ட் பொருட்களை பற்றி ஆய்வின் போது ஹென்றி பெக்கோரல் எந்த வகையான கதிர்வீச்சை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னது ஆல்ஃபா கதிர்வீச்சை தான் கண்டுபிடிச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்த 61 பின்வரும் இணைகளில் எவை சரியாக பொருந்தியுள்ளன. ஓகேங்களா? நியூட்ரான் தனிப்பான். ஓகேங்களா? நியூட்ரான் தனிப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புளுட்டோனியம்னு போட்டிருக்காங்க. இது புளுட்டோனியம் இல்லை, இது தவறு. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற வாட்ரு அல்லது பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரியம். இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் தனிப்பான்னு சொல்லுவாங்க. நியூட்ரான் தனிப்பான்னா ஒன்று நார்மல் வாட்டராக இருக்கணும், இல்லைனா வந்து கடின தண்ணீர், அப்படியே ஹெவி வாட்டர். இன்னொன்று காரியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் தனிப்பான். அப்போ இது தவறு. சரிங்களா? இது சரியானு தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கட்டுப்பாட்டு தண்டுகள்னு சொன்னா காட்மியங்கிறது சரிதான். எரிபொருள் கம்பிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது தவறு தான். இது வந்து கிராஃபைட் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் வரும், யூரேனியம் வரும். புரியுதா? யூரேனியம் புளுட்டோனியம் சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் அங்கே வரும். சரிங்களா? அப்போ வந்து இது தவறு. அணு உலையோட சுவர் வந்து இது காரியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 4 தான் சரிங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை. ஓகே. அடுத்தது 62 82க்கும் அதிகமான அணு எண்களை கொண்ட தனிமங்கள் தன்னிச்சையான கதிரியக்க தன்மைக்கு உட்படுகின்றன. சரிங்களா? ஆமாம், இது வந்து சரிதான். 82க்கும் அதிகமான அணு எண்கள் 82 எபோவுக்கு இருக்கிற ஆட்டோ நம்பர்ஸ்லாம் வந்து என்னது தன்னிச்சையான அந்த கதிரியக்கத்துக்கு உட்படுகிறது சரிதான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43 அணு எண் கொண்ட டெக்னீசியம் டிசி மற்றும் 61 அணு எண் கொண்ட புரோமிதம் பிஎம் ஆகியவை 82க்கு குறைவான அணு எண்களை கொண்ட கதிரியக்க தனிமங்களாகும் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே சரிதான். ஆனால் ஏவுக்கான சரியான விளக்கம் 6 இல்லைங்கிறது தான் இதுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வேறு சென்டென்ஸ், வேறு ஒரு டீம், இது ஒரு வேறு டீம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ரெண்டு வெவ்வேறு கான்செப்ட்டுங்கிறதால ரெண்டுமே சரி, ஆனால் அதுக்கு விளக்கம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து டி தான் ஆன்சர். ஏ மற்றும் 6 இரண்டும் உண்மை. 6 என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது 63 பின்வரும் வினைகளில் எவை சரியாக பொருந்தி உள்ளன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கியூரி வந்து பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 3.7 × 10⁻10 சிதைவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது சரிதான். ரூதர்ஃபோர்ட் வந்து வினாடிக்கு 10⁻6 சிதைவுகள் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். பெக்கோராலுங்கிறது வினாடிக்கு 1 சிதைவுங்கிறது இதுவும் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள் ராஞ்சனுங்கிறது 1 கிலோ காற்றில் 2.58 × 10⁻⁴. சரிங்களா? இந்த கூலுமுங்கிறது இதுவும் சரிதான். அப்போ வந்து 1 2 3 4 4ங்கிறது இது சரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 64 கூற்று மற்றும் காரணங்கள் வகை. ஆல்ஃபா துகள்கள் அதிக அயனியாக்கும் திறனையும் குறைந்த அந்த ஊடுருவும் திறனையும் கொண்டுள்ளன அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து சரிதான். அதேமாரி ஆல்ஃபா துகள்கள் அவற்றின் பெரிய நிறை மற்றும் மின்னூட்டம் காரணமாக ஒரு மெல்லிய தாளால் நிறுத்தப்படலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சரிதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா துகளை பற்றி தான் மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே கூற்று ஏவுக்கு வந்து 6 வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதுங்கிறது தான் இது வந்து இது சரி. அப்போ ரெண்டுமே சரி. மேலே உள்ள சென்டென்ஸுக்கு கீழே வந்து என்ன பண்ணுது விளக்கத்தை கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து என்னது ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு வந்து சரியான விடை. 65 என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா பல்வேறு வகையான கதிர்வீச்சுகளின் பண்புகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆல்ஃபா துகள்கள் மின்சாரம் மற்றும் காந்தப்புலங்களால் திசை திருப்பப்படுகின்றன. பீட்டா துகள்கள் மிக குறைந்த அயனியாக்கும் திறனை கொண்டுள்ளன. சரிங்களா? இதில் வந்து எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது உண்மை? ஆல்ஃபா துகள்கள் மின்சாரம் மற்றும் காந்தப்புலங்களால் திசை திருப்பப்படுகின்றன சரிதான். இது பீட்டா துகள்கள் மிக குறைந்த அயனியாக்கும் திறனை கொண்டுள்ளங்கிறது தவறு. மிக குறைந்தலாம் இல்லை, அதிகமாகவே பண்ணும். இது வந்து தப்பு. காமா கதிர்கள் 0 மின்னூட்டத்தை கொண்டுள்ளன மற்றும் ஒளியின் வேகத்தில் பயணிக்கின்றனங்கிறது இதுவும் என்னது சரிதான். அடுத்து ஆல்ஃபா துகள்கள் ஒரு தடினமான காகிதத்தால் நிறுத்த முடியுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ 1 3 4 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது பி பாம்பே. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 66
பின்வரும் காமா கதிர்கள் குறித்த பண்புகளில் எவை உண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிக ஊடுருவும் சக்தி அப்படிங்கிறது வந்து என்னது, காமா கதிருக்கான சில பிரின்சிபிள்ஸ்லாம் இருக்கும்ல, சில பண்புகள் இருக்கும்ல, அதுதான் வந்து பார்த்தோன்னா அதிக ஊடுருவும் சக்திங்கிறது இது சரி. குறைந்த அயனியாக்கும் சக்திங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா. அடுத்தது காந்த புலங்களால் திசை திருப்பக்கூடியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முடியாது, அது தப்பு. சரிங்களா. ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறங்கிறது இதுவும் சரிதான். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து A 1 2 அப்புறம் அண்ட் 4 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. 67 யூரேனியம் 238 ஆல்ஃபா சிதைவின் விளைவை பின்வருவற்றில் எது சரியாக விவரிக்கிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா. தாய் அணுக்கரு தோரியம் 234 மாறுகிறது. அணு எண் 2 இது குறைகிறது. இதுதான் வந்து சரியான விடை, அந்த பி. சரிங்களா இல்லையா. தாய் அணுக்கரு தோரியத்திலிருந்து 234 ஆக மாறுகிறது. அணு எண் வந்து அதிலிருந்து 2 கம்மியாகுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா. ஸோ சயின்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகி முடிச்சிருவோம். ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று 1, பீட்டா சிதைவில் தாய் அணுக்கரு ஒரு பீட்டா துகள்களை வெளியிடுகிறது. சேய் அணுக்கருவின் நிறை எண் மாறாமல் உள்ளது அப்படிங்கிறது இது வந்து சரிதான். அதேமாரி பீட்டா சிதைவின் போது சேய் அணுக்கருவின் அணு எண் 1 குறைகிறதுங்கிறது வந்து தப்பு. 1 குறையாது, அது வந்து நார்மலாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கூற்று 1 சரி 2 தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, பின்வருவற்றில் காமா சிதைவு குறித்த கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அணு எண் மாறாமல் உள்ளது. எனது அணு எண் மாறாமல் உள்ளது, அது வந்து பார்த்தீங்கன்னா இது சரிதான். அடுத்தது வந்து நிறை எண் மாறாமல் இருக்கிறது, இதுவும் சரிதான். அணுக்கருவின் ஆற்றல் நிலை மாறுகிறது அப்படிங்கிறது இதுவும் சரிதான். ஹைட்ரஜன் துகள்கள் வெளியேற்றப்படுகிறதுங்கிறது தப்பு. சரிங்களா. 1 2 3ங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 69 70 பின்வருவற்றை பொருத்தவும். கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்பாடுகள். ரேடியோ கோபால்ட் CO60. சரிங்களா. இதில் தோல் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து எதுக்கு வந்து சரியாக, அதாவது பார்த்தா மேட்ச் இட்டு தான் கேட்டிருக்காங்க. ரேடியோ கோபால்ட் CO60ங்கிறது வந்து பார்த்தோன்னா புகை கண்டுபிடிப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு வந்து 4. ஓகே. அடுத்தது ரேடியோ கோல்ட் AU198 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விமான சுமைகளில் வெடிப்பொருட்கள் கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கலிஃபோர்னியம் CF252ங்கிறது என்னது, தோல் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்கா AM241ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை சாதனங்களை கிருமி நீக்கம் செய்ய பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி பாம்பே 4 3 1 2ங்கிறது அது சரியான விடை. சரிங்களா. ஓகே. அடுத்தது 71 கொஸ்டின் வந்து பாருங்க. 71 இந்தியாவின் அணுசக்தி திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதான் வந்து கொஸ்டின். இந்திய அணுசக்தி ஆணையம், அதாவது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆகஸ்ட் 1948 வந்து நிறுவப்பட்டதுங்கிறது இது 1. டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா AECயின் முதல் தலைவராக இருந்தாருங்கிறது இதுவும் என்னதான், இதுவும் சரிதான். சரிங்களா. ஹோமி புரியுதா, டாக்டர் ஹோமி ஜே பாபா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அவர் தான் ஃபஸ்ட்டு ஹெட்டாக இருந்திருக்காரு. அதுவும் சரிதான். தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம், இதுவும் சரிதான். இந்தியாவிலும் ஆசியாவிலும் கட்டப்பட்ட முதல் அணு உலை அப்சரா ஆகும். இந்தியாவில் 22 அணு உலைகள் இயங்குகின்றனங்கிறது இதுவும் சரிதான். 5 சென்டென்ஸுமே சரிதான். அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகேங்களா. ஓகே. அடுத்து 72 வந்து பாருங்கள். பின்வருவற்றுள் அணு உலைகளில் கட்டுப்படுத்தப்படும் தண்டுகளாக பயன்படுத்தப்படுவன எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது போரானும் ஹீலியமும் புரியுதா, போரான் காட்டியம், இது காட்மியம் அணு உலைகளில் கட்டுப்படுத்தப்பட்டும் தண்டுகள். சரிங்களா. இல்லை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு தண்டுகள் சொல்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா போரான் மற்றும் காட்மியம் இது தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஹீலியமும் கிராஃபைட்டும் வராதுங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 73 கொஸ்டின். பின்வரும் கூற்றுகள் எது அணு உலையில் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 3வது காட்மியம் அந்த குளிரூட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அணு உலையில் பயன்படுத்தப்படுவதில்லை. மீதி எல்லாமே அணு உலையில் பயன்படுத்துகிறாங்க. இது யூரேனியம் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. கிராஃபைட் வந்து தனிப்பானாக பயன்படுத்தப்படுது. போரான் வந்து கட்டுப்படுத்தும் கழிவுகளாக பயன்படுத்தப்படுது. இந்த காட்மியம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் 74. 74க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கதிரியக்க பாதுகாப்பு ஆணையம் ICRPயின் படி பின்வருவனவற்றில் எது அதிகபட்சமாக அனுமதிக்கக்கூடிய கதிர்வீச்சு வெளிப்பாடு வரம்பு அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஓகே. இதில் வந்து வருடத்திற்கு 20 மில்லி சரிங்களா சில்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு
75. விவசாயத்தில் பாஸ்பரஸ் 32 P 32 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. என்னது இது? பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ பாஸ்பரஸ் 32ங்கிறது என்னது? பயிருடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுங்கிறது நம்ம அது மூலமாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 76 கொஸ்டின். அதாவது ஓகே 76 என்ன சொல்கிறாங்க? கூற்று காரணம். இதில் வந்து சூரியன் வினாடிக்கு 3.8 × 10⁻26 ஜூல்கள் என்ற விகிதத்தில் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சரிதான். இந்த ஆற்றல் பூமியை அடையும் போது அதன் தீவிரம் ஒரு யூனிட் பரப்பளவில் ஒரு யூனிட் நேரத்துக்கு சுமார் 1.4 கிலோ ஜூல்கள் ஆகும் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். அப்போ கூற்று ஏவுக்கு வந்து ஆறு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதுங்கிறது இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது 77. அணுக்கரு இணைவு குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? சரிங்களா? அப்போ வந்து 2 இலகுவான கருக்கள் இணைந்து ஒரு கனமான கருவை உருவாக்குவதை இது உள்ளடக்கியது அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ அது வந்து சரிதான். மிக அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தேவைங்கிறது இதுவும் சரிதான். ஆல்ஃபா கதிர்கள் பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரான்கள் வெளியேற்றுகின்றனங்கிறது இதுவும் சரிதான். காமா கதிர்வீச்சு வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 78. பூமியின் வளிமண்டலத்தில் அணுக்கரு இணைவு ஏன் தன்னிச்சையாக நிகழவில்லை? ஓகேங்களா? ஏன் தன்னிச்சையாக நிகழவில்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இணைவுக்கு 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் வெப்பநிலை தேவைப்படுகிறது. இது பூமியின் வளிமண்டல வெப்பநிலையை விட அதிகமாக இருக்குது. இது சரிதான். ஹைட்ரஜன் கருக்களை ஒன்றாக தள்ள இணைவுக்கு அதிக அழுத்தம் தேவைப்படுகிறது. இது பூமியின் வளிமண்டலத்தில் இல்லை. இதுவும் சரிதான். பூமியின் வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு ஹைட்ரஜன் உள்ளது. இதனால் இணைவு சாத்தியமில்லை. சரிங்களா? இதுவும் சரிதான். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். மேலே உள்ள அனைத்தும் சரிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 79. 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்படும் அணுகுண்டுகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரிங்களா? நார்மலாக செகண்ட் வேர்ல்டு வார்ங்கிறது என்னது? 1939லேருந்து 1945 வரைக்கும் தான். சரிங்களா? ஓகே. அதில் வந்து அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே என்ன பண்ணிருப்பாங்க? 2 குண்டு. அதான் லிட்டில் மேன் ஃபேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து என்ன பண்ணிருப்பாங்க? துப்பாக்கி குண்டுகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஹீரோஷிமா அண்ட் நாகசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஆகஸ்ட் 6ஆம் தேதியில் வந்து ஹீரோஷிமாவிலையும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாகிலையும் குண்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஹீரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டு ஃபேட்மேன் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் புளுட்டோனியம் மையத்தை பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய் தான் போட்டிருப்பாங்க. இது தப்பு. நாகசாகியில் வீசப்பட்ட குண்டு வந்து லிட்டில் பாய் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து யூரேனியம் மையத்தை பயன்படுத்தியதுங்கிறது இதுவும் தப்பு தான். மாற்றி கொடுத்துருக்காங்க. ஹீரோஷிமா நாகசாகியில் உள்ள கான்செப்டை மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. சரிங்களா? லிட்டில் பாய் என்பது யூரேனியம் மையத்தை பயன்படுத்திய துப்பாக்கி. புரியுதுங்களா? இது வந்து துப்பாக்கி வகை குண்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் சரி. ஓகேங்களா? ஃபேட் மேன் என்பது யூரேனியம் மையத்தை பயன்படுத்தி துப்பாக்கி குண்டுங்கிறது தப்பு. சரிங்களா? அது வந்து இது புளூட்டோனியம் சம்மந்தமானது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? 79க்கு சி தான் இதுக்கு வந்து சரியான விடை. அடுத்தது 80. 80க்கு வந்து எலக்ட்ரான் வோல்ட் இவி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 1 இவி என்பது ஒரு எலக்ட்ரான் 1 வோல்ட் ஆற்றலால் முடுக்கப்படும் போது அதன் ஆற்றல் ஆகும் அப்படிங்கிறது இது சரிதான். 1 EV is equal to 1.602 × 10⁻−19 ஜூல்கள் ஆகும். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு MEVங்கிறது 10⁻6 EV. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கிங்க. 81. எந்த விண்வெளி ஏஜென்சியின் வெற்றிக்கோள்கள் PSLV C-59 ஏவப்பட்டதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். இந்த ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் 1975 உருவாக்கப்பட்டது. இதில் மொத்தம் 22 நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்காங்க. இதனுடைய தலைநகரம் வந்து பிரான்ஸ் பாரிஸில் இருக்குது. இது வந்து இந்த 22 நாடுகளுக்கான விண்வெளி ஆராய்ச்சியை மேம்படுத்துறது, ராக்கெட் விடுறது, மேலே போய் ரிசர்ச் பண்ணுறது. சரிங்களா? ஸோ சேட்டலைட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளுக்கு இந்த 22 நாடுகளுக்கும் ஒரே அமைப்பாக இருக்குது. சரிங்களா? அதுதான் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 82வது கொஸ்டின். மேக் இன் இந்தியா திட்டத்தின் முதன்மை இலக்கு. சரிங்களா? அப்படின்னா என்னது? நம்ம நியூஸ் பேப்பரில் நார்மலாக படிச்சிருப்போம். இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு. சரிங்களா? இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் என்னது? மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். 83 வந்து பாருங்கள். இந்திய விமான சட்டம் 2024 முதன்மை நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சிவில் விமான சேவையை நிர்வகிக்க. இந்த சிவில்
விமான சேவை அப்படின்னா விமானத்துக்கான சர்வீஸ் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, அதனோட பாதுகாப்பை உறுதி பண்ணுறது, இது எல்லாமே எனது இந்திய விமான சட்டம் 2024 அது வந்து பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது அதோட முக்கியமான நோக்கம். என்னது? ஃபுல்லாக ஏர்ஃபோர்ஸை. ஓகே. 84 மகா பரிநிர்வான் திவாஸ் என்று நினைவு கூறப்படும் ஆளுமை யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். சரிங்களா? அதாவது என்னன்னா மகா பரிநிர்வான் திவாஸ். நார்மலாகவே நம்மளோட அம்பேத்கர் எப்போ டெத் ஆகிருப்பாருன்னா 1956 டிசம்பர் 6ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாங்க, டெத் ஆகிருப்பாங்க. இந்த டிசம்பர் 6ஆம் தேதி தான் மகா பரிநிர்வான் திவாஸ், திவாசன தினம், மகா பரிநிர்வாண தினம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டை செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? அவருடைய டெத்தை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு PSLV C-59 ஏவப்பட்ட செயற்கைக்கோளின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரோபா 3 அப்படிங்கிறது. என்னது இந்த புரோபா 3ங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வங்கதேச எல்லைகளை பாதுகாப்பதற்கு எந்த அமைப்பு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படை PSF அப்படி தான். புரியுதுங்களா? இது என்னது இந்தியா பாகிஸ்தானு, இந்தியா பங்களாதேஷ் இந்த பார்டர் இஷ்யூலாம் வந்து எந்த டீம், எந்த ஆர்மி டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது, மேனேஜ் பண்ணுது அப்படின்னா PSF தான். சரிங்களா? ஓகே. 87 சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வருமான ஆதரவை வழங்கும் திட்டம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PM கிசான். சரிங்களா? இது நம்மளோட கிராமத்தில் பாருங்க மோடி கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு அந்த கிசான் கார்டு, அந்த கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக தான் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 2000 அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் ஏறும். சரிங்களா? அது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான். அடுத்து பாருங்கள் 88 வந்து பார்த்தீங்கன்னா 2024 அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான இந்திரா காந்தி விருது பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மைக்கேல் பேச்லெட் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 89 வேகமாக வளரும் பனிப்பாறை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா உத்தரகாண்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். எந்த நாள் ஆயுதப்படை கொடி நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 7. இந்த டிசம்பர் 7ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் அல்லது வந்து அதில் இராணுவத்தில் இருந்து சேவையாற்றி அவங்கள உடல் உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை வந்து இருப்பாங்கள்ல அவங்க, ப்ளஸ் வந்து இறந்து போன இராணுவ வீரர்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இந்த கொடி நாள் வந்து கொண்டாடப்படுது. ப்ளஸ் அந்த நாளில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மி ஃபண்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இராணுவத்துக்கான திரள் நிதின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் அமௌண்ட் வாங்கி பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் ப்ளஸ் வந்து அவங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி கொடுக்குறது தான் அதனுடைய கான்செப்ட். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 91 வெண்பாக்குரிய ஓசை. இதெல்லாம் தமிழ் தான் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? வெண்பாக்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை தான். சரிங்களா? அடுத்தது வந்து அகவல் ஓசை பெற்று ஒரு பாவகை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா தான். யாப்பு எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து 6 வகைப்படும். சரிங்களா? எழுத்து, அசை, சொல், சீர், அடி, தொடை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சல் குறைவாகவும் பயின்று ஒரு பாவகை வந்து அகவரப்பா தான் இதுக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 95 கொஸ்டின்ஸ் வந்து வெண்பாவின் ஈற்று சீர் எந்தெந்த வாய்ப்பாடுகள் முடியுங்கன்னா என்னது நாள், மலர், காசு, பிறப்புங்கிற எல்லாத்துலேயுமே முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிங்கிறது நம்ம இது மூலமாக புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 96 கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 96 வந்து மண், நாய், கோழி என்பன என்னது இதெல்லாம் இடுகுறி பெயர்கள். என்னது இடுகுறி பெயர்கள் தான் மண், நாய், கோழி அப்படிங்கிறதெல்லாம். சரிங்களா? சிரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வடிவம் தருக அப்படிங்கிறது சிரித்தவள். என்னது சிரித்தவள் அப்படிங்கிறது தான் சிரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வடிவங்கிறது. தருகு வெண் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது தா. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிகிறது வண்டு அப்புறம் குழந்தை. சரிங்களா? வண்டு மற்றும் குழந்தை அப்படிங்கிறத வந்து என்னது பொருள் வேறுபாடு சரியான பொருளை இது பண்ணுறது. வண்டுன்னு குழந்தை அப்படிங்கிறது புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஷின் 99 முடிச்சாச்சா? 100 GSயில் வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து லியூட் மியூசிக் அப்படிங்கிறது என்னது யாழிசை. ஓகே. அடுத்தது வந்து சாம்பர் அப்படிங்கிறது என்னது அறை. ரோட் அப்படிங்கிறது மனப்பாடம். டிடாக்டிட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீதி நூல் திரட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2, 1, 4, 3 அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா TNUSRB SI and SF4 டெஸ்ட் 8 இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான்ப்பா. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய அந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 8வது டெஸ்ட்டுக்கான GS கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸோட கீஸ் அண்ட் டிஸ்கஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து உங்களுக்கு 101வது கொஸ்டின்லேருந்து 140வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கான கீஸ் அண்ட் டிஸ்கஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணிவிடுவோம். தொடர்ந்து நம்மளுடைய டெஸ்ட்டை எழுதுங்க,
நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா எழுதி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரும். சரிங்களா? இப்போ ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமே வைக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. சில பேர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு தான் படிப்பான். சில பேர் நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே தான் படிப்பான். அது மாதிரிலாம் இருக்காமல் முதல்ல படித்து முடிச்சிருங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 முறை 4 முறை 5 முறை நல்லா படிச்சுட்டு திரும்ப படித்து ரிவிஷன் பண்ணுங்கள். நல்லா அதிகமாக டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதில் என்ன குறைகள் வருதோ அதை நிவர்த்தி செஞ்சுங்க. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ், சரிங்களா இல்லையா? 70 மார்க்ஸுக்கு அதான் பார்த்தீங்கன்னா 65 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? நீங்கள் ரிட்டனில் நல்லா அழுத்துங்க, நல்லா மார்க் எடுங்க. ஃபிசிக்கலில் நீங்கள் எல்லாத்துலேயும் 2 ஸ்டார் வாங்குங்க. ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? இப்போலாம் போட்டி அதிகமாகிடுது, எல்லோரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாசிட்டிவான கமெண்ட்டை வந்து போடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.